ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கோஸ்ட் ரைடராக தான் மாற போகிறோம். நம்ம தம்பிக்கு தான் எப்படி மாறணும்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டுடலாம், டே எப்பட்றா கோஸ்ட் ரைடராக மாறுறது? வழக்கம் போல் இந்த போலீஸ்கார்கிட்டே போய் கேளுண்ணா, அவரே எல்லாமே சொல்லுவார். ஓகே, அவனே பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்ட்ட போய் கேட்க சொன்னான். நம்ம போன வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஹல்கா மாறது வந்து அந்த ஆள்கிட்ட தான் போய் கேட்டிருப்போம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார்கிட்ட தான் கேட்க சொல்லியிருக்கான். நம்ம வந்து அவங்ககிட்டே போய் கேட்டுடலாம். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் போல். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இவனை நம்பி கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரான். இப்போ கடைசியில் அவன் லீவு வேணால் போட்டு தொலைஞ்சிருக்க போகிறான். எப்பா தோதாங்க நின்று இருக்கான். வழக்கம் போல் தலைவன் தனியாக வாசலில் நின்று இருக்கான். ஓகே, நம்ம கிட்ட போய் கேட்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்னென்னலாம் பண்ணோன்னு தான் தெரியல. சார், இந்த கோஸ்ட் ரைடராக மாறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமாமே? கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்களா சார்? தெரியும் சார். ஆனால் இப்போ நான் சொல்கிற டாஸ்கில் முடித்தா தான் உங்களால் கோஸ்ட் ரைடராக மாற முடியும். எது டாஸ்க்கை முடிக்கணுமா? அது என்ன டாஸ்க்கு சார்? அது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஆனால் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் கோஸ்ட் ரைடராக மாறிடலாம். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் ஒரு ஜிடிஆர் கார் ஒன்று நின்றுருக்கும். அந்த காரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து கொடுங்க. அப்படியா? ஓகே சார். இந்த போலீஸ்காரனை நம்பர் தான் இல்லை என்னான்னு கூட தெரில. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஏர்போர்ட்டில் ஒரு கார் நின்றுருக்கும், எடுத்து விட்றான்னு சொல்கிறான். ஆனால் தப்பு கிப்பே எதனா பண்ணால் போலீஸ் கூட நம்ம பார்க்க தேவையில்லை. நம்மக்கிட்ட தான் லான்ச்சர் இருக்கே, அவன் எடுத்து டிக்கிலே சொல்லிவிடலாம் அந்த லான்ச்சரை. டேய் தம்பி, உன்னை நம்பி தான்டா போலீஸ்காரிட்ட வந்து கேட்டுருக்கேன் எப்படி கோஸ்ட் ரைடராக மாறுறதுன்னு. அவன் பொய்க்கு எதனா சொன்னான் செத்த நீ. அவன் பொய் சொல்கிறதுல வாய்ப்பே இல்லை. அதே எப்பட்றா இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, உனக்கு சொன்னாலாம் புரியாது. அப்படின்னா பெரிய கதை தான் தெரியல. சரி, அவனை விட்டு தள்ளுவான். நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் காரை மட்டும் காணோம். பொய் சொல்லிட்டுக்கிறான் போலியே. தூரத்தில் ஏதோ ஒன்று நிற்குதுங்க. அடாடா, வேற லெவலு ஜிடிஆரே தான். எல்லோ கலர் ஜிடிஆர் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே அவன் பொய் சொல்ல மாட்டான்னு. அவன் பொய் சொல்லலை, ஓகே. ஆனால் இதெல்லாம் எப்பட்றா உனக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியுன்றது ஃபஸ்ட்டு எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பெரிய கதையாக இருக்குது போலியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் வந்து பெரிய பெரிய கேங் சேர்க்கிட்டலாம் பேசுவான். அது நான் ஒட்டி கேட்டுருவேன், அவள் தான். ஆடா பாவி, இதெல்லாம் நீ கேட்குறேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை போலீஸ்காரன் சுட்டு புதைச்சிருவான்டா. என்னை வச்சா நீ தான் இருக்கிய. உங்ககிட்ட தான் லான்ச்சில் இருக்குல்ல, அந்த லான்ச்சில் வச்சு அவனை போட்டுரு. அது என்னவோ கரெக்டு தான். என்னையே போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? சரி, ஏதோ ஒன்று. நம்ம வந்து காரை வந்து நித்தியாச்சுங்க. ஸோ ஜிடிஆர் காரை தான் ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்காரன் நிறுத்த சொன்னான். நித்தியாச்சு. டே தம்பி, காரை நிறுத்திட்டுனாடி அடுத்து என்னடா பண்ணோம்? டேய், யாரை பார்த்து தம்பின்ற? போனால் போதும் உனக்கு கோஸ்ட் ரைடராக மாற்றலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் என்னையே தம்பின்ற மரியாதை ஊற்றி பேச கற்றுக்கோ ஃபஸ்ட்டு. சரி, சாரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அதை மட்டும் சொல்லுங்கள். அடுத்ததாக ஜூவில் ஒரு சுப்ரா கார் நின்றுருக்கும். அந்த காரையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எடுத்துருந்து நிறுத்து. சார், ஜூக்கெலாம் போக சொல்கிறீங்களே, டைனோசர்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? தம்பி, நீ கோஸ்ட் ரைடராக மாறணும்னா இதுமாரி டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் நீ எடுத்து பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லை. இப்போ நம்ம ஜூக்கு தான் போனோம். சரி விட்றா, பார்த்துக்கலாம். நம்ம எதாவது லான்ச் இருக்குதே. இவ்வளோ பெரிய ஜூவில் இப்போ நம்ம எங்கேருந்து போய் எனக்கு தேடி எப்போ வர போகிறோம் தான் எனக்கே தெரியல. டேய், நீ ஏதாச்சும் எதனா க்ளூ கொடுறா. எனக்கு மட்டும் என்ன தெரியும், இங்கே தான் அவன் வந்து தேட சொன்னான். சைடில் ஏதோ செத்து போயிரு, அந்த இடத்துல போ. ஆமாண்டா, கார் தான் நினைக்கிறேன். கார் மாதிரி தான் இருக்குது. காரே தான், சூப்பரா கார் நின்று இருக்கு. எப்பா வந்ததுமே கிடச்சிருச்சுடா சூப்பரா, வேற லெவலு. இந்த காரையை இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிறுத்திட வேண்டியது தான். அந்த ஆள் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறது உண்மை தான் போல். அப்போ அவன் சொல்கிற டாஸ்க்லாம் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கோஸ்ட் ரைடராக மாறல வழியை பார்க்கலாம். டே தம்பி, ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி கோஸ்ட் ரைடராக மாறணும்னு தோணுச்சு? என் ஃப்ரெண்டு கேங்ஸ்டர் கூட்டாளி தான். அவன் வந்து இது மாதிரி தகவல் சொன்னான். ஓ, கேங்ஸ்டர் கூட்டாளிலாம் ஃப்ரெண்டு வச்சுன்னுக்கிறியாப்பா? எப்பா வேறு லெவல்ரா. எப்படியோ இந்த காரையும் தூக்கினே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இந்த பக்கம் நிறுத்திக்கலாம் இந்த காரை. நம்ம காரை வந்து தலைக்கீழ தான் விட்டுருந்தேன், அந்த ஜிடிஆர் காரை. தலைவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகி வச்சுக்கிறான் போல். அது உள்ளே அந்த போலீஸ்காரன். நம்ம இந்த காரை வந்து ஸ்ட்ரைட்டாகவே வச்சிடலாம். பார்க்கிங்கில் ரொம்ப குறியாக இருக்கான் அந்த போலீஸ்காரன், என்னன்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று நம்ம வந்து அந்த போலீஸ்கார்ட்ட போய் திரும்பவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே சூப்பராக கார் இருந்துச்சு ஜூவில், அதையும் தூக்கின்னு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணோம்? அடுத்ததாக பீச்சில் ஒரு லேம்புகனி கார் நின்று இருக்கும். இதுதான் கடைசி கார். இது எத்தன்ட்டனா நீ வந்து கோஸ்ட் ரைடராக மாறிடலாம். 3 காரை எடுத்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தினா நான் எப்படி சார் கோஸ்ட் ரைடராக மாறுறது? அந்த 3 காரையும் வெடிக்க வச்சு அந்த காரோட நெருப்பில் நீ 2 செகண்டுக்கு நிற்கணும். அப்படி நின்றுனா நீ கோஸ்ட் ரைடராக மாட்டுவேன். ஆடா பாவி, டே தம்பி, இவன் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைடா. டே என்னடா இவன் கார் ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் போய் நம்பி எத்தான்ட்டோம். ஓகே, பைத்தியக்காரன் நெருப்பில் நின்னா கோஸ்ட் ரைடராக மறுபடின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு நம்மளை சாவடிக்குது பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். அங்கே பாரு, கார் நிற்குது பாரு. அது எத்தனை பேர் தெரியும், போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடலாம் அப்படின்ற. சரி ஓகே, இந்த காரையும் தூக்கிட்டு போய் விட வேண்டியது தான். கஷ்டப்பட்டு 3வது காரா இது. எப்பா முடியல. இல்லை, இது வந்து லேம்பகனி காரா என்ன காருன்னு எனக்கே தெரில. ஃபெராரியா லேம்பகனியான்னு தெரில.
பைத்தியக்காரன் லேம்பகோனி தான் சொல்லி அமைச்சான். ஓகே, நம்ம வந்து இந்த காரை திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்திடலாம். A few moments later. எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எங்கேயும் இடிக்காமல் சேஃபாக தந்தாச்சு. இதுதான் கடைசி டாஸ்க்கு, கடைசி காருன்னு வர பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் சொன்னான். இப்போ இந்த 3 காரை வெடிக்க வச்சு அதில் வர நெருப்பு மேலே ஏறி நிற்கணும். நின்னதுமே என்ன ஆகும் தான் ஆனால் தெரியல நமக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு காரை சேஃபாக நிற்க வச்சுட்டு ஸோ நம்ம முன்னாடி போய் லான்ச்சர் இருக்குல்ல, லான்ச்சர் வச்சே வெடிக்க வச்சிடலாம். போலீஸ்காரன் கிரெனேட் எதனா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கிரெனேட்லாம் ஒன்றுமே கொடுக்கல, நம்மளே லான்ச்சர் யூஸ் பண்ண சொல்லிட்டான் பைத்தியக்காரன். நம்ம கார் முன்னாடி தான் கொஞ்சம் ஏடாவரமாக ஹைட்டுக்குது போல் லேம்பகோனி காரில். சரி பரவாயில்ல, இருக்கிற காரை வச்சே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வெடிக்க வைக்கலாம். ஸோ 3 காரு பயங்கர பக்காவாக நின்று இருக்குது பாருங்க. இந்த 2 போலீஸ்காரன் வந்துக்கிறானுங்க. இப்போ சார் இது பாருங்க பக்காவாக தான்ட்டேன், எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. லான்ச்சர் வச்சு வெடிக்க வைக்கட்டுமா? வெடிக்க வைங்க சார், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அவரே வெடிக்க வைக்க சொல்லிட்டாரு. இருங்க நம்ம வெடிக்க வச்சிடலாம். ஓகே, நம்ம லான்ச்சர் கண்ணை தூக்கி ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ஆரம்பிப்போம். லெஃப்ட்டில் இருக்கிற காரை ஃபஸ்ட் சொல்லலாம். எப்பா ஒரு கார் சுட்டுறதுக்கே 3 கார் தீ பூச்சி நெறியுதே. இருங்க நம்ம டக்கு டக்குன்னு இந்த நெருப்பில் போய் நிற்கணுமா? ஆனால் செத்துருவோமா இல்லை உயிரோட இருக்குமான்னு தெரியல. செத்தோம்னா நம்ம கதை முடிஞ்சுது. அப்படி உயிரோட இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம கோஸ்ட் ரைடராக மாறிடலாம். இவன் இதுக்கே கீழே விழுறான். அது தாண்டா எனக்கும் தெரியல. ஒரு நெருப்புக்கே வந்து சாவறான். இன்னும் 2 நெருப்பு இருக்குது. எப்பா அவ்வளோதான், இந்த நெருப்பில் வந்தாச்சு. வேற லெவலு, இந்த நெருப்புலேயே வந்துடலாம். உடம்புல ஒரு மாதிரி இருக்குங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அடடா வேற லெவலு, எப்படியோ நினச்சா மாதிரியே நம்ம கோஸ்ட் ரைடராக மாட்டோம். கோஸ்ட் ரைடர்னாலே ஒரு பைக் இருக்குமே, அது எங்க? அட ஆமாம், பைக்கை தோறுக்குடா டேய். அட பாவி, தீ பூச்சி சும்மா எரிஞ்சுன்னு இருக்கு பாரு. வேற லெவலு, நம்ம தான் கோஸ்ட் ரைடர் இனிமேல்ட்டு. இரு நம்ம வந்து வண்டியை முட்டி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சும்மா வெறித்தனமாக இருக்குமே, மண்டியில் தொப்பியை போட்டுக்கின்னு எலும்பு கூட இருந்துக்கின்னு பைக் சும்மா தீயா பற்றிக்கின்னு எரியுது. எடா பைக் தொட்டதும் பறக்குது நெருப்புலையே. அடா பாவியை வெஞ்சா போயிடுச்சுடா. அது எப்படிப்பட்ட பைக்கு, ஒரே செகண்டில் கருகிடுச்சு. அத்தோடி நம்ம சுடுகாடுக்கு போகலாமா? என்னடா சொல்கிற, சுடுகாடா? டேய் இந்த ஏரியாவில் எங்கடா சுடுகாடுலாங்குது? சுடுகாடு இருக்குது, ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியா, சேர்றா. அப்புறம் நம்ம சுடுகாடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கோஸ்ட் ரைடரோட வேஷத்துலேயே வந்து நம்ம சுடுகாடுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்குவோம். பாய்.